தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் சின்னத்தின் நிறம் மாற்றப்பட்டது நாட்டை காவிமயமாக்குவதற்கான பாஜகவின் சதி திட்டத்திற்கான முன்னோட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் சமூக தளத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். அதில் திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசியதுடன் தமிழக ஆளுமைகளின் சிலைகள் மீது காவி பெயிண்ட் ஊற்றி அவமதிக்கப்பட்டதாக முதலமைச்சர் அதில் தெரிவித்துள்ளார். வானொலி என்ற அழகிய தமிழ் பெயரை ஆகாஷ்வாணி என மாற்றிய நிலையில் தற்போது தூர்தர்ஷனுக்கு காவிக்கரை அடிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் தன் பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டில் அனைத்தையும் காவிமயமாக்கும் சதி திட்டத்தின் முன்னோட்டம்தான் இது என்றும் இந்த ஒற்றைவாத பாசிசத்துக்கு எதிராக இந்திய மக்கள் வெகுண்டெழுவதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காவல் மரணங்கள் அதிகரிப்பதை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டையில் காவல்துறை விசாரணை கைதி சாந்தகுமார் காவல் நிலையத்தில் உயிரிழந்ததாகவும் உடற்கூராய்வில் அவர் உடம்பில் இரத்தக்கட்டு, வீக்கம் உள்ளிட்ட காயங்கள் உள்ளதாகவும் வெளியான செய்திகள் அதிர்ச்சியை தருவதாக தெரிவித்துள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்தே தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களிடமும் விசாரணை கைதிகளிடமும் சட்டப்படி காவல்துறையினர் நடந்து கொள்ள முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை மையம், உள் மாவட்டங்களில் இயல்பை விட வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என தெரிவித்துள்ளது. சென்னையில் வெயில் அதிகரித்தே காணப்படும் என்றும் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியே இருக்க வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் அம்மனும் சுவாமியும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாச வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். நேற்று முன்தினம் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நடைபெற்று நேற்று இரவு திக்விஜயம் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இன்று அதிகாலை திருக்கல்யாண மேடையில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் மணக்கோலத்தில் எழுந்தருளினர். தொடர்ந்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானும் பவளக்கனிவாய் பெருமாளும் மேடையில் எழுந்தருளினர். இதையடுத்து கன்னிகாதானம் செய்து மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. இறுதியாக வேத மந்திரங்கள் முழங்க மீனாட்சி அம்மனுக்கும் பிரியாவிடை அம்மனுக்கும் வைரக்கற்கள் பதிக்கப்பட்டிருந்த மாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது. அப்போது தம்பதிகள் மஞ்சள் சரடுகளை அணிந்து கொண்டு வழிபட்டனர். ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்ததால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மதுரையில் மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண வந்திருந்த பக்தர்கள் தங்கள் வீட்டு விழாவாக இதை பார்ப்பதாக நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நல்ல அரேஞ்ச்மெண்ட், நீட்டா உட்காந்து பார்த்தோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்ல சௌகரியமா உட்காந்து பார்த்தோம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மதுரையில இருந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்க பாக்குறோம் இவ்வளோ வருஷத்துல. ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட் சார் இது. அம்மனுக்கு கல்யாணம் ஆறப்போ நமக்கும் அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்றப்போ ரொம்ப ஃபீலிங், எமோஷனலான ஒரு சென்டிமெண்டான ஒரு ஃபீலிங் சார் இது. இது வந்து ஒரு உண்மையிலேயே நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுறப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல். ஸோ அதில் நம்மளும் கலந்துக்கிறப்போ இன்னொரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு கொஞ்சம். இவ்வளோ வெயில்லையும் இவ்வளோ வெக்கையிலையும் மக்கள் இவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் ஒன்று கூடி முக்கியமாக எங்களுடைய மாங்கல்ய பலம் அதிகரிக்கிறதுக்காகவும் மீனாட்சியுடைய அருளை பெறுறதுக்காகவும் வெவ்வேறு ஊர்கள்ல இருந்தும் நாங்கள் வந்திருக்கிறோம். மதுரை பெண்களுக்கு மீனாட்சிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் இங்க வந்துருவாங்க. மீனாட்சிக்கு கழுத்துல தாலி ஏறும்போது நாங்க எங்க கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்திலையும் அதுல உள்ள மஞ்சள் கயிறை தங்கத்துல தான் போட்டுக்கிறோம். அதுல உள்ள அந்த காசு குண்டு அதெல்லாம் மாங்கல்யத்துல அந்த மஞ்சள் கயிறை சேர்த்து மாத்தி கட்டிக்கிறது மீனாட்சிக்கு, எங்களையும் ஒரு மீனாட்சியாவே நினைச்சு நாங்க அதை பண்றது இந்த மதுரை மக்களுடைய நம்பிக்கை. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்விற்காக வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் மதுரை வந்தடைந்தது. மதுரை மாவட்டம் அழகர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த 19ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இன்று மாலை அழகர் கோவிலில் இருந்து கள்ளழகர் வேடமிட்டு தங்கப்பல்லக்கில் புறப்படும் கள்ளழகர் திங்கட்கிழமை காலை 3 மாவடி பகுதியிலிருந்து எதிர் சேவை வழங்க உள்ளார்.
தொடர்ந்து தல்லாக்குளம் பெருமாள் கோயிலிலிருந்து புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் எழுந்தருள உள்ளார். இதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில் வைகை அணையிலிருந்து கடந்த 19ஆம் தேதி வினாடிக்கு 1000 கன அடி நீர் ஆழ்வார்புரம் வைகை ஆற்றுக்கு வந்தடைந்துள்ளது. வைகை ஆற்றில் அழகர் எழுந்தருளும் வரை தண்ணீர் திறக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. கள்ளழகர் எழுந்தருளும் பகுதியில் லாரிகள் மூலமாக சிமெண்ட் வாய்க்கால் போன்று அமைப்பு உருவாக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது. மதுரை அருகே டிஃபன் பாக்ஸ் குண்டு வீசி நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 பேர் படுகாயமடைந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கீழவளவைச் சேர்ந்தவர் நவீன்குமார். இவர் அங்குள்ள பேருந்து நிறுத்தத்தில் தனது காருக்கு அருகே நின்று கொண்டிருந்த போது அங்கு காரில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் நவீன்குமார் மீது டிஃபன் பாக்ஸ் குண்டை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். அப்போது காரின் முகப்பு கண்ணாடியில் பட்டு அந்த குண்டு வெடித்து சிதறியுள்ளது. இதில் நவீன்குமாரின் கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அருகில் இருந்த கண்ணன் என்ற ஆட்டோ ஓட்டுநரும் காயமடைந்தார். இதையடுத்து அருகில் உள்ள மருத்துவமனையில் இருவரும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பின் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் இதுகுறித்த விசாரணையை தொடங்கியுள்ளனர். படுகாயமடைந்த நவீன்குமார் மீது முன்விரோதம் காரணமாக இந்த குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவுவதால் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் கால்நடைத்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் எடத்துவா மற்றும் செருதனா கிராமங்களில் இயங்கி வரும் சில கோழிப்பண்ணைகளில் அதிக அளவிலான வாத்துகள் அடுத்தடுத்து உயிரிழந்தன. அவற்றை ஆய்வு செய்தபோது H5N1 என்ற வைரஸால் பறவை காய்ச்சல் பாதிப்பிற்கு உள்ளாகியிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அம்மாநிலத்தில் பறவை காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே தமிழகத்திற்குள் பறவை காய்ச்சல் பரவாமல் தடுக்க தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கேரளாவை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் புளியரையில் கால்நடைத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி வாகனங்களுக்கு கிருமி நாசினி மருந்து தெளித்து வருகின்றனர். மேலும் கேரளாவிலிருந்து கோழி, பறவைகள், வாத்துகள், முட்டை, கோழி தீவனங்கள் ஆகியவற்றை ஏற்றி வரும் வாகனங்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து ஏப்ரல் 22ஆம் தேதி 527 பேருந்துகளும், ஏப்ரல் 23ஆம் தேதி 628 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. அதேபோல சென்னை மாதவரத்திலிருந்து ஏப்ரல் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் 30 பேருந்துகள் தினசரி இயக்கக்கூடிய பேருந்துகளுடன் சேர்த்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்விரு தேதிகளில் பல்வேறு இடங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு 910 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட 40 குளிர்சாதன பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வடக்கிலிருந்து தெற்கே தஞ்சம் புகுந்த காங்கிரசின் இளவரசருக்கு ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு வேறு தொகுதியை ஒதுக்குவார்கள் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த பிரதமர் மோடி, அமேதி தொகுதியில் வெற்றி பெற முடியாது என தெரிந்த பிறகு கேரள மாநிலம் வயநாடு தொகுதிக்கு ராகுல் காந்தி சென்றதாக அவரது பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக சாடினார். ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு ராகுல் காந்திக்கு வேறு தொகுதியை கட்சி ஒதுக்கும் என்று தெரிவித்த பிரதமர் மோடி, அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதேபோல் ரேபரேலி தொகுதியிலிருந்து எம்பியாக தேர்வான சோனியா காந்தி தற்போது ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக நாடாளுமன்றம் வந்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். வயநாட்டில் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மே 20ஆம் தேதி ரேபரேலியில் வாக்குப்பதிவு நடைபெறும்போது தான் சொன்னது தெரியவரும் என்றும், பிரியங்கா காந்தியை ரேபரேலி தொகுதியில் நிறுத்துவார்கள் என்றும் மோடி கூறியுள்ளார். தேர்தல் பத்திரங்களை சுட்டிக்காட்டி பாஜக அரசை விமர்சித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, ஊழலை கற்றுத்தரும் பள்ளியை பிரதமர் மோடி நடத்தி வருவதாக சாடினார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர், பாஜகவின் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வீடியோவை வெளியிட்டு கடுமையாக விமர்சித்துள்ளார். அதில் நாட்டில் ஊழலை கற்றுத்தரும் பள்ளியை நரேந்திர மோடி நடத்தி வருவதாக விமர்சித்துள்ள அவர், முழு அறிவியல் ஊழல் என்ற பாடத்திட்டத்தின் கீழ் ஊழல் தொடர்பான அனைத்து அத்தியாயங்களையும் முழுமையாக நடத்தி வருவதாக சாடியுள்ளார். ரெய்டு நடத்தி நன்கொடை வசூலிப்பது எப்படி என்பது குறித்தும், நன்கொடை பெற்ற பின் ஒப்பந்தங்கள் வழங்கப்படும் முறை குறித்தும், ஊழல்வாதிகளை சுத்தப்படுத்தும் வாஷிங் மிஷின் எப்படி வேலை செய்கிறது என்பது குறித்தும் இந்த பள்ளியின் மூலம் பிரதமர் மோடி விரிவாக கற்பித்து வருவதாக விமர்சித்துள்ளார்.
இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்த பின் இந்த ஊழல் பள்ளியை பூட்டிவிட்டு பாடம் ஒழித்து கட்டப்படும் என்றும் ராகுல் காந்தி பதிவிட்டிருக்கிறார். பதவியிலிருந்து வெளியேறப் போகும் பிரதமரை எலான் மஸ்க் சந்திக்க திட்டமிட்டது விந்தையானது என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். எக்ஸ் தள உரிமையாளரும் பெரும் கோடீஸ்வரருமான எலான் மஸ்க் இந்திய பயணத்தை ஒத்திவைத்துள்ளார். கடும் பணிச்சுமை காரணமாக வர முடியவில்லை என்றும் இதே ஆண்டு வேறொரு நாளில் இந்தியா செல்ல திட்டமிடுவதாகவும் மஸ்க் கூறியுள்ளார். அந்த பயணத்தின் மூலம் இந்திய பிரதமரை சந்தித்து பேசுவதன் மூலம் டெஸ்லா நிறுவனத்தின் மின்சார கார் ஆலை அமைக்க பல்லாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கும் திட்டமிட்டிருந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், பதவியிலிருந்து வெளியேற இருக்கும் பிரதமரை சந்திப்பதற்காக எலான் மஸ்க் இந்தியா வர திட்டமிட்டது விந்தையாக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டா பகுதியில் கனரக லாரியும் காரும் மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். போபால் மாவட்டத்தின் டுங்கிரி கிராமத்தில் நடந்த திருமணத்திற்கு சென்றவர்கள் அங்கிருந்து சொந்த ஊருக்கு காரில் திரும்பியுள்ளனர். அப்போது கனரக லாரியும் காரும் மோதிக்கொண்டதில் காரில் இருந்த 9 பேரும் விபத்தில் சிக்கியதாக காவல்துறை தரப்பு தெரிவித்துள்ளது. நள்ளிரவு 2:45 மணிக்கு எக்லேரா கிராமம் அருகே நடந்த விபத்தில் நிகழ்விடத்திலேயே 2 உயிரிழந்தனர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 7 பேரில் ஒருவர் கவலைக்கிடமாக இருப்பதாக காவல்துறை கூறியுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு காங்கிரஸ் தொண்டர் துப்பாக்கியுடன் வந்து மாலை அணிவித்த விவகாரத்தில் உதவி காவல் ஆய்வாளர் உட்பட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மத்திய பெங்களூரு மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மன்சூர் அலிகானுக்கு ஆதரவாக கடந்த 8ஆம் தேதி சித்தராமையா பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது காங்கிரஸ் தொண்டரான ரியாஜ் சித்தராமையாவுக்கு மாலை அணிவித்தார். அவரது இடுப்பில் துப்பாக்கி தென்பட்டது. இது பாதுகாப்பு குறைபாடு என சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் உரிமம் பெற்றே துப்பாக்கி வைத்திருப்பதாக ரியாஜ் பதிலளித்தார். இருப்பினும் Z+ பாதுகாப்பில் உள்ள முதல்வர் அருகே வெளிநபர் ஒருவர் துப்பாக்கியுடன் சென்றது பாதுகாப்பு குறைபாடு என உதவி காவல் ஆய்வாளர், தலைமை காவலர் உள்பட 4 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் பத்திர திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என தெரிவித்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சியினருக்கு நன்கொடை வழங்கும் தேர்தல் பத்திரங்களில் வெளிப்படைத்தன்மை என்று கூறி அத்திட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. இதனிடையே கடந்த வெள்ளியன்று செய்தியாளர்களிடம் பேசிய நிர்மலா சீதாராமன், தேர்தல் பத்திரங்கள் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கையே என்று விளக்கமளித்தார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தகுந்த ஆலோசனைக்கு பிறகு வேறொரு வடிவில் தேர்தல் பத்திரங்களை கொண்டு வருவோம் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் பதிவில் பாஜக கொள்ளையடிப்பதை தொடர விரும்புவது இதன் மூலம் நிரூபணமாகி இருப்பதாக விமர்சித்துள்ளார். 4 லட்சம் கோடி ரூபாய் வரை பாஜக கொள்ளையடித்திருப்பதாக குற்றஞ்சாட்டிய ஜெய்ராம் ரமேஷ், நல்ல வேளையாக பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வராது என்பது கள நிலவரங்களில் தெரிய வந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாவதற்கு பல மாதங்களுக்கு முன்பே இன்சுலின் செலுத்திக் கொள்வதை நிறுத்திக் கொண்டதாக திகார் சிறை நிர்வாகம் டெல்லி துணைநிலை ஆளுநர் VK சக்சேனாவுக்கு அறிக்கை அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலங்கானாவைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவரிடம் சிகிச்சை பெற்று வரும் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்சுலின் எடுத்துக் கொள்வதை நிறுத்திவிட்டு வாய்வழி மருந்துகள் மட்டுமே உட்கொள்வதாக திகாரில் மருத்துவ சோதனையின் போது அவர் தெரிவித்ததாக திகார் சிறைச்சாலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. RML மருத்துவமனை ஆவணங்களின்படி கெஜ்ரிவாலுக்கு இன்சுலின் தேவையில்லை என்று அறிவுறுத்தப்பட்டதாக தெரிகிறது. கெஜ்ரிவாலுக்கு இன்சுலின் மறுக்கப்பட்டதாக கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திகார் சிறைச்சாலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கெஜ்ரிவால் சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகளையே உட்கொண்டு வந்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் திகார் சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிறையில் தேவையான இன்சுலின் கையிருப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநருக்கு சிறை நிர்வாகம் அனுப்பியுள்ள அறிக்கை குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் ஆம் ஆத்மி கட்சியின் அதிஷி, அந்த அறிக்கை பாரதிய ஜனதாவின் சதியை அம்பலப்படுத்தியிருப்பதாக தெரிவித்தார். பாரதிய ஜனதாவின் தூண்டுதலின்படி கெஜ்ரிவாலை சிறையிலேயே கொல்ல சதித்திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு ஊரக தொகுதியில் கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமாரின் சகோதரர் சுரேஷ் போட்டியிடுகிறார். அவருக்காக RR நகரா பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட சிவகுமார் அங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்களிடம் பேசுவது போன்ற காணொலி வெளியாகியுள்ளது.
அந்த காணொளியில் சிவகுமார் குடியிருப்பு சங்கத்தினருடன் தொழில் ஒப்பந்தம் செய்ய வந்திருப்பதாக கூறுவது போல் பதிவாகியுள்ளது. சங்கத்தின் கீழ் உள்ள 2510 வீடுகளில் உள்ள 6424 வாக்குகளும் தனது வேட்பாளருக்கு கிடைத்தால் குடியிருப்பில் இருப்பவர்களுக்கு காவிரி நீர் விநியோகிக்கப்படுவதை 3 மாதத்திற்குள் நிறைவேற்றித் தருவதாக வாக்குறுதி அளிப்பது போல காணொளி வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்தனர். அதைத் தொடர்ந்து டி.கே. சிவகுமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கர்நாடக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். முதற்கட்ட மக்களவைத் தேர்தலின் போது மணிப்பூரில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட உள் மணிப்பூர் தொகுதியில் 11 வாக்குப்பதிவு மையங்களில் நாளை மறு வாக்குப்பதிவு நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முதற்கட்ட மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவின் போது மணிப்பூரின் உள் மணிப்பூர் மற்றும் வெளிமணிப்பூர் தொகுதிகளில் துப்பாக்கிச்சூடு, வாக்காளர்கள் மிரட்டல், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அழிப்பு, வாக்குச்சாவடி கைப்பற்றல் உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்றன. 47 வாக்குப்பதிவு மையங்களில் மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தது. இந்நிலையில் 11 வாக்குப்பதிவு மையங்களில் மட்டும் மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களில் மறு வாக்குப்பதிவு நாளை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ காப்பீடு எடுப்பதற்கான வயது உச்சவரம்பை நீக்கி ஒழுங்குமுறை காப்பீட்டு ஆணையமான IRDAI உத்தரவிட்டுள்ளது. தற்போது நோய்கள் அதிகரிக்கும் நிலையில் மருத்துவ செலவுகளும் அதிகமாகவே உள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களும் மருத்துவ காப்பீடு எடுப்பதற்கு ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதற்கிடையே ஒழுங்குமுறை காப்பீட்டு ஆணையமான IRDAI காப்பீட்டு நிறுவனங்களுக்கு வழிகாட்டுதல்களை அவ்வப்போது வழங்கி வருகிறது. அந்த வகையில் மருத்துவ காப்பீடு எடுப்பதற்கு தற்போது உச்சவரம்பாக 65 வயது என நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை நீக்கி IRDAI உத்தரவிட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே இருக்கும் சில நோய்களுக்கு மருத்துவ காப்பீடு மூலம் சிகிச்சை எடுக்க விதிக்கப்பட்டுள்ள கால அவகாசத்தையும் 48 மாதங்களில் இருந்து 36 மாதங்களாக குறைத்து IRDAI உத்தரவிட்டுள்ளது. மூத்த குடிமக்கள், இளைஞர்கள், குழந்தைகள் என வயது வரம்புக்கு ஏற்ப மருத்துவ காப்பீட்டு திட்டங்களை வகுக்க காப்பீட்டு நிறுவனங்களை அறிவுறுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கைகளால் மூத்த குடிமக்கள் பயன்பெறுவதோடு மட்டுமல்லாமல் மருத்துவ காப்பீட்டுத் துறையின் வர்த்தகமும் வளர்ச்சி காணும் என தெரிவித்துள்ளது. தனியார் துறையில் மிகப்பெரிய வங்கியான HDFC வங்கி 4ஆம் காலாண்டில் கூடுதலாக 2 விழுக்காடு லாபம் ஈட்டியுள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டில் 17,257 கோடி ரூபாய் நிகர லாபம் பெற்றுள்ளதாக HDFC வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் பெற்ற லாபம் 64,060 கோடி எனவும் HDFC தெரிவித்துள்ளது. சென்ற 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் HDFC வங்கியுடன் HDFC லிமிடெட் இணைக்கப்பட்டது. இதன் விளைவாக உலகின் மிகப்பெரிய 4வது வங்கியாக HDFC வங்கி உருவெடுத்தது. இந்த சூழலில் 4ஆம் காலாண்டு நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ள HDFC வங்கி டெபாசிட் வளர்ச்சி 18.4 விழுக்காடும், கடன் வழங்கியது 17 விழுக்காடும் வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 4ஆம் காலாண்டில் மட்டும் 650 கிளைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து விலை உயர்ந்த ரத்தினங்கள் மற்றும் நகைகள் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 12.17 விழுக்காடு குறைந்துள்ளதாக ஏற்றுமதி ஊக்குவிப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. 2023-24ஆம் நிதியாண்டில் 2,65,187 கோடி ரூபாய் மதிப்பில் ரத்தினங்கள் மற்றும் நகைகளும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. முந்தைய ஆண்டை விட ஏற்றுமதி 12 விழுக்காடு குறைந்த நிலையில் இதற்கு அமெரிக்காவில் கடன்களுக்கான வட்டி விகிதம் அதிகரித்தது, சீனாவில் வளர்ச்சி மந்தமாக இருந்தது போன்றவையே காரணமாக கூறப்படுகிறது. வைரம், வெள்ளி நகைகள் ஏற்றுமதி குறைந்த போதிலும் தங்க நகைகள் ஏற்றுமதி 20 விழுக்காடு அதிகரித்து காணப்பட்டதாக ரத்தினங்கள் மற்றும் நகைகள் ஏற்றுமதிக்கான ஊக்குவிப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இன்ஃபோசிஸ் நிறுவனம் பங்குதாரர்களுக்கு டிவிடெண்ட் அறிவித்திருக்கும் நிலையில் 5 மாத குழந்தையான இந்தியாவின் இளைய கோடீஸ்வரர் 4 கோடியே 20 லட்சம் ரூபாயை சம்பாதித்துள்ளார். யார் அந்த குழந்தை என்று தெரிந்து கொள்ளலாம். இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை உருவாக்கியவர்களில் ஒருவரான நாராயணமூர்த்தி தனது மகன் வழி பேரன் ஏகாகிரக ரோஹன் மூர்த்திக்கு 240 கோடி ரூபாய் மதிப்பில் 15 லட்சம் பங்குகளை வழங்கினார். இதன் மூலம் அந்த குழந்தை இந்தியாவின் மிகச்சிறிய கோடீஸ்வரர் என்று அடையாளப்படுத்தப்பட்டது. இச்சூழலில் 4ஆம் காலாண்டு நிதிநிலை அறிக்கை வெளியிட்ட இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஒவ்வொரு பங்கிற்கும் 28 ரூபாய் டிவிடெண்ட் அறிவித்துள்ளது. எனவே இன்ஃபோசிஸ் நிறுவனத்தில் 0.04% பங்குகளை வைத்துள்ள ஏகாகிரக ரோஹன் மூர்த்திக்கு டிவிடெண்ட் தொகையாக 4 கோடியே 20 லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கிறது.
நாராயணமூர்த்தி மற்றும் சுதாமூர்த்தி தம்பதியின் 3வது பேரக்குழந்தை இந்த ஏகாகிரஹ் ரோஹன் மூர்த்தி. நாராயணமூர்த்தியின் முதல் 2 பேரக்குழந்தைகள் அவரின் மகள் அக்ஷதா மூர்த்தி மற்றும் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் தம்பதியின் குழந்தைகள் ஆவர். பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மாலத்தீவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது. 93 இடங்களை உள்ளடக்கிய நாடாளுமன்றத்திற்கு நடைபெறும் இந்த தேர்தலில் 368 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். இந்த தேர்தலில் 2,84,000 பேர் வாக்களிக்க தகுதியானவர்களாக உள்ள நிலையில் முடிவுகள் இன்று இரவு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலான கட்சிகள் ஆளும் கூட்டணியில் இருந்து விலகி உள்ளதால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றுவது என்பது அதிபர் முகமது முயிசுவுக்கு மிகவும் சவாலான ஒன்றாக இருக்கும் என கூறப்படுகிறது. சில மாதங்களுக்கு முன்பு நாட்டின் அதிபராக பதவியேற்ற முகமது முயிசு சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டுடன் இருந்து வரும் நிலையில் இந்த தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் ஹோல்ட் ஆன் கமெண்ட் என தேர்தல் பரப்புரையில் களமிறங்கியுள்ளார். 2024ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது. 3வது முறையாக தேர்தல் களத்திற்கு வந்துள்ள முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் 3000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற பேரணியில் பேசினார். விஸ்கான்சின் பகுதியில் உள்ள கிரீன் பே பகுதியில் பேரணி சென்ற அவர் தனக்கு விருப்பமான பாடலை இசைக்க விட்டிருந்தார். உற்சாகமடைந்த தொண்டர்கள் டிரம்புக்கு பறக்கும் முத்தம் கொடுத்தனர். ஒரு தம்பதி தங்கள் குழந்தையை உயரத்தில் தூக்கி காட்டினர். பலர் கண்ணீர் விட்டனர். அந்த சமயத்தில் ஹோல்ட் ஆன் கமின் என தெரிவித்த டொனால்டு டிரம்ப் இதற்கு முன்பு இதுபோன்ற உற்சாகம் இருந்ததில்லை என்றார். அந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை பார்த்து விட்டதுதான் காரணம் என்று டிரம்ப் கூறியபோது சிரியா, காங்கோ, ஏமன், சோமாலியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து குற்றவாளிகள் அமெரிக்காவுக்குள் ஊடுருவி விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்த டிரம்ப் அடுத்த ஆண்டு முதல் குற்ற வழக்குகள் இருக்காது என்றும் நாடு சுத்தமாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிச் சுற்றை இந்திய வீரர் குகேஷ் நெருங்கியுள்ளார். கனடாவின் டொரண்டோவில் கேனடிஸ் செஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியா சார்பில் குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி, விதித் குஜராத்தி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். 13 சுற்றுகள் முடிவில் தமிழகத்தின் செஸ் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் 8.5 புள்ளிகளோடு முதல் இடத்திலும், அமெரிக்காவின் பேபியானோ கருவானா, ஹிகாரு நகமுரா, ரஷ்யாவின் இயான் நிப்போம்னிச்சி ஆகியோர் 8 புள்ளிகளோடு 2ஆம் இடத்திலும் உள்ளனர். பிரக்யானந்தா 6 புள்ளிகளோடு 5ஆம் இடத்திலும், அடுத்த இடத்தில் விதித் குஜராத்தியும் உள்ளனர். இறுதிச் சுற்றில் குகேஷ் ஹிகாரு நகமுராவை வீழ்த்தினால் அவர் உலக செஸ் சாம்பியன் பட்டத்திற்காக நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிரனுடன் மோத வேண்டியிருக்கும். உலக செஸ் சாம்பியன் போட்டியில் விளையாடும் மிக இளம் வயது வீரர் என்ற பெருமையையும் குகேஷ் பெறுவார். சென்னையைச் சேர்ந்தவரான குகேஷுக்கு 17 வயது மட்டுமே ஆவது குறிப்பிடத்தக்கது. Now the first and black belt, Dave. Vikramasoran. கராத்தே பிளாக் பெல்ட் பெறும் நிகழ்ச்சியின் போது நடிகர் சூர்யாவின் மகன் தேவ் சண்டையிட்டதை அவரது தாத்தா சிவகுமார் செல்போனில் வீடியோ பதிவு செய்து மகிழ்ந்தார். சென்னை அசோக் நகரில் கராத்தே பயிற்சி மையத்தில் பிளாக் பெல்ட் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் சூர்யாவின் மகன் தேவ் உட்பட 61 பேர் பிளாக் பெல்ட் பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் சூர்யா, அவரது தந்தை சிவகுமார், தாய் லட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிளாக் பெல்ட் பெறுவதற்கு முன்பு தேவ் சண்டையிட்டதை சூர்யாவும் சிவகுமாரும் மகிழ்வோடு தங்களது செல்போனில் வீடியோ எடுத்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பிளாக் பெல்ட் பெற்றவர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட சூர்யா அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஐபிஎல் விதிமுறைகளை மீறியதால் மும்பை இந்தியன்ஸ் அணியைச் சேர்ந்த பொல்லார்ட் மற்றும் டிம் டேவிட்டிற்கு போட்டி கட்டணத்திலிருந்து 20 விழுக்காடு அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 18ஆம் தேதி பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியின் 15வது ஓவரின் கடைசி பந்தை மும்பையின் சூரியகுமார் எதிர்கொண்டார். அர்ஷ்தீப் சிங் வைட் லைனை ஒட்டி அந்த பந்தை வீசினார். கள நடுவர் வைட் கொடுக்காத நிலையில் களத்திற்கு வெளியே இருந்து பொல்லார்ட் மற்றும் டிம் டேவிட் ஆகியோர்
சூரியகுமாரை ரிவ்யூ எடுக்க வலியுறுத்தினர். அதனை ஏற்று சூரியகுமாரும் ரிவ்யூ எடுத்தார். இதற்கு பஞ்சாப் கேப்டன் சாம் கரன் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நடுவர் அதனை பொருட்படுத்தாமல் ரிவ்யூவை பரிசீலிக்க 3ஆம் நடுவருக்கு பரிந்துரைத்தார். 3ஆம் நடுவரும் வைட் கொடுத்தார். மும்பை இந்தியன்ஸிற்கு சாதகமாக நடுவர்கள் நடந்து கொள்வதாக சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டது. இந்நிலையில் விதிமுறையை மீறி செயல்பட்ட பொல்லார்ட் மற்றும் டிம் டேவிட்டிற்கு போட்டி கட்டணத்திலிருந்து 20 விழுக்காடு அபராதமாக விதிக்கப்பட்டது. டெல்லிக்கு எதிரான IPL கிரிக்கெட் போட்டியில் 67 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேறியது. டெல்லியில் நடைபெற்ற போட்டியில் ஹைதராபாத் அணி முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க வீரர்களான டிரேவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் வழக்கம் போல எதிரணியின் பந்துவீச்சை சிதறடித்தனர். 6 ஓவர்களிலேயே 125 ரன்களை எட்டிப்பிடித்த ஹைதராபாத் பவர் பிளேயில் அதிக ரன்கள் அடித்த அணி, அதிவேகமாக 100 ரன்களை கடந்த அணி என பல்வேறு சாதனைகளை படைத்தது. டிராவிஸ் ஹெட் 89, அபிஷேக் சர்மா 46 ரன்களில் ஆட்டமிழக்க அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிந்தன. இறுதியில் ஷாபாஸ் அகமதுவின் அரைச்சதத்தின் உதவியுடன் ஹைதராபாத் அணி இந்த தொடரில் மட்டும் 3வது முறையாக 250 ரன்களை கடந்து 266 ரன்களில் இன்னிங்ஸை நிறைவு செய்தது. அடுத்து களம் இறங்கிய டெல்லி அணியின் ஃப்ரேசர் மெக்கர் மற்றும் அபிஷேக் பொரால் இணை சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ஃப்ரேசர் மெக்கர் 65 ரன்களிலும் பொரால் 44 ரன்களும் எடுத்து அடுத்தடுத்து வெளியேறினர். அதன் பின்னர் வந்த வீரர்கள் பெரிதாக ரன்கள் சேர்க்காததால் டெல்லி அணி 191 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி தோல்வியை தழுவியது.